ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் அன்போடு அழைக்கிறேன். நாம் சில காரியங்களை அறிந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அறிந்து செயல்பட வேண்டும். எப்படி அது? எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான் வளர்ப்பு தகப்பன். உண்மையாலுமே ஆண்டவர் நம்மளெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிற ஒரு நோக்கம் இருக்குங்க. நாம் மௌனமா இருக்க, அசதியா இருக்க அழைக்கப்படவில்லை. கர்த்தர் நம்ம உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு உயர்வை பொறுப்பை தந்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்த பிறகு, கர்த்தர் உனக்கு நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, நல்ல மனைவி, கணவன் கொடுத்திருக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு சந்தோஷம், சமாதானம், கிருபை கொடுத்திருக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு பல தாளந்துகளை, பேசக்கூடிய, பாடக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு நல்ல வாக்கு தத்தம் கொடுத்திருக்கும் பொழுது, நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கும் பொழுது, அதையெல்லாம் வைத்துக்கொண்டு மௌனமா இராதே, அசதியா இராதே. அதான் முக்கியம். எல்லாம் கொடுத்திருப்பாரு, அது மண்ணில் போட்டு புதைத்து வைக்க அல்ல. காரண காரியங்களை சொல்லி தட்டி கழிக்க கூடாது. ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சிலருக்கு மேன்மை பொறுப்பு வந்த உடனே கடமையை மறந்து மௌனமாயிடுவாங்க. சிலருக்கு செல்வம் செல்வாக்கு பேர் புகழ் வந்த உடனே கடமையை மறந்து அசதியாயிடுவாங்க. சிலருக்கு தகுதிகள் வந்தவுடன் கடமையை மறந்து, கடந்து வந்த பாதையை மறந்து சோம்பேறியா மாறிடுவாங்க. சிலருக்கு தானுண்டு தான் வேலை உண்டு, தானும் சிரிக்க மாட்டான், மற்றவனை சிரிக்க வைக்கவும் மாட்டான். சிலர் தானும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, மற்றவனை சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. சிலர் தானும் அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவனை அனுபவிக்க விட மாட்டாங்க. சிலர் தானும் வாழ மாட்டாங்க, மற்றவங்களை வாழ வைக்கவும் மாட்டாங்க. சிலர் தானும் ஒழுங்கா பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க ஒழுங்கா பிரசங்கம் பண்றவங்களை வச்சு பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. இல்லைங்க? ஒரு முறை ஒருத்தர் சொன்னாரு, சபையில் ஆமன் சொன்னா ஆமன் சொல்றீங்க, அருளியா சொன்னா அமேல சொல்றீங்க, ஆனா சொல்லாம ஒண்ணு சொல்றீங்களே, என்னங்கன்னு பார்த்தா உடனே நண்பர் கேட்டார், என்னன்னு? நல்லா தூங்குறீங்க. அவர் பிரசங்கம் பண்ணும் போது என்னமா தூக்கம் வருதுங்க சொல்றாங்களா? அது நானா இருக்கக்கூடாது. இல்லைங்களா? எங்கிருந்து தூக்கம் வருது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூக்கமா கேட்டா சபையில அப்படியே பாஸ்ட் பிரசங்கம் பண்ணும் போது, அந்த ஐயா பிரசங்கம் பண்ணும் போது அதுக்கு அங்க போயிருக்கிறோம். அப்ப அசதி. இன்னும் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏதோ பூமிக்கு பாரமா இருக்கிறோமா, வாழ்ந்தோமோ, இல்ல மருத்துவமோ இருக்கிறோமா? சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு எனக்கு அந்த வேலை அல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை உனக்கு மட்டுமல்ல, மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய கிருபை கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். உனக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் சேர்த்து உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு ப்ரமோஷன் வருகிறது என்றால், உனக்கு ஒரு வேலை வருகிறது என்றால், உனக்கு ஒரு பொறுப்பு வருகிறது என்றால், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்றால், அது உனக்கு மட்டுமல்ல, அதன் மூலியமாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட, அது பல வழிகளிலே நாமத்தை உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம் உனக்கு மட்டுமல்ல, அதை பல பேர் மறந்துட்டு அப்படியே இருக்கிறாங்க. அப்ப மௌனமா இருந்தால் என்ன நடக்கும்? அசதியா இருந்தால், அறிந்து செயல்படாமல் என்ன நடக்கும்? மற்றவர்களுக்கு உன்மூலியமா வர வேண்டிய ஆசீர்வாதம், சகாயம் வேறொரு இடத்துல இருந்து வரும். ஒரு உதாரணம் பாருங்க. என்னாகமம் 22:28, உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். போச்சு, கழுதையின் வாயை திறந்தார். அப்படின்னு என்னங்க? பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. 2 பேதுரு 2:16. அப்படின்னா நினைக்கணும், என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு நான் இருக்கணும்னு சொல்லி. பிரசங்கி 11:8 சொல்லுகிறது, இருளின் நாட்களை நினைக்க வேண்டும், கடந்து வந்த பாதையில, நடந்து வந்த பாதையிலே கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தினார் என்பதை, எதற்காக உயர்த்தினார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். இந்த அற்புதமான நாளிலே நாமும் நம்முடைய சந்ததி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக, மற்றவர்களும் ஆண்டவர் அறிந்து கொள்ள நம்முடைய தாளந்தை, நம்முடைய கிருபையெல்லாம் பயன்படுத்துவோமாக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அற்புதமான ஆசீர்வாதப்பட்ட திருநாளில் இதை கேட்டுக்கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஆசீர்வாதம் வரட்டும் சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்து செயல்பட நீர் கொடுத்த தாளந்தை உமக்காக பயன்படுத்த கிருபைகளை தாருங்க. தடைகளை முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளமான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.